பிரைஸ் லார்ட். சங்கீதம் 139 11 12 வசனத்தை பார்த்தோம்னா அங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க தாவீதையா. என்னன்னா, உங்களுக்கு முன்பாக ஏசப்பா, உங்களுக்கு முன்பாக இருள் வெளிச்சம் அப்படி எதுவுமே கிடையாது, உங்களுக்கு முன்பாக இருள்னாலும் வெளிச்சம்னாலும் ஒன்று தான் அப்படின்னு ஏசப்பாவோட மகத்துவத்தை சொல்லிட்டு வராங்க. இங்கே என்ன நமக்கு அதனால என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 112 4வது வசனத்தில் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இந்த இருளுங்கிறது நார்மலாக நம்மளுடைய நைட்டு பொழுது மட்டும் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இருளான சில சந்தர்ப்பங்கள். அதாவது இருளுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பயம், எதுவுமே பண்ண முடியாது, வழி தெரியாது, கால் வைக்க வழி தெரியாது, அதெல்லாம் எந்த இடத்துல கால் வைக்கிறது, இருட்டு, கரண்ட் இல்லாமல் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு நம்ம பார்த்தோன்னா எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இருளுங்கிறது புரிந்து கொள்ள முடியாத, நம்மளால் யூகிக்க முடியாத, கிரகிக்க முடியாத, நம்ம என்ன பண்ணணும், அடுத்து எங்கே கால் வைக்கலான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருள். ஆனால் தாவீதையா சொல்கிறாங்க, செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக இருளிலே வெளிச்சம் உதிக்குமா. வெளிச்சம் யாருங்க? ஏசப்பா. இந்த 139வது சங்கீதத்தில் எங்கே நமக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இருளாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை அடுத்தது என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுறது, எதை சிந்திக்கிறது, எந்த வழியில் நான் போகிறது, இது எதுவுமே உனக்கு தெரியாமல் உனக்கு முன்பாக இருளாக இருந்தாலும் இருள வெளிச்சம் தந்து உன்னை நடத்துகிறவர் நான் வெளிச்சம். எனக்கு இருள்னாலும் உனக்கு தான் இருள் வெளிச்சம் அப்படின்னு நைட்டு ஐயோ நடக்க முடியாது, பகல் ஐயோ ஓகே நம்ம போயிடலாம், இப்படி நீ தான் சிந்திக்கிறப்பா. எனக்கு எல்லாம் ஒன்று தான், இருள்னாலும் ஒன்று தான், வெளிச்சம்னாலும் ஒன்று தான். என் கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளிச்சமாக தான் இருக்குது, ஏசப்பாவே வெளிச்சம். ஸோ உங்களுக்கு முன்பாக இன்னைக்கு ஒரு இருள் இருந்துச்சுன்னா பயப்படாதுங்க, செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக வெளிச்சம் உதிக்குமா. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 97 11வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் 97:11 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் வெளிச்சம் மட்டும் இல்லைங்க, கார் இருள். ஏசப்பா சொல்கிறாங்க, சாலமோன் ஐயா சொல்லும்போது ஏசப்பாவை குறித்து அவர் கார் இருளில் வாசம் பண்ணுகிறவர். இன்னைக்கு உங்களுக்கு காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் அவர் உங்க பாதையில் ஒளியா இருக்கிறதினால் அவருக்கு முன்பாக இருள் வெளிச்சம்னு அவருக்கு பயம் கிடையாது. ஸோ அவரை நம்பிக்கொண்டிருக்கிற நமக்குமே கார் இருளா இருந்தாலும் அதுல எனக்கு வெளிச்சம் உதிக்கும். நீதிமானுடைய வெளிச்சம் 7 பகலை போல, 7 பகலின் வெளிச்சத்தை போல இருக்கும் ஏசப்பா சொல்றாங்களா. ஸோ இன்னைக்கு நீங்க இருளுக்குள்ளால போய் கொண்டிருந்தாலும் பயப்படாதீங்க, உங்களுக்கு முன்பாக ஒரு வெளிச்சத்தை ஏசப்பா சீக்கிரமா காட்ட போறாங்க. விசுவாசத்தோட காத்திருங்க, அந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கட்டும். அந்த மெய்யான ஒளி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளால வந்து ஒரு பெரிய அந்த இருளை மாற்றி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். ஆமென். ஏசப்பா தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.